டெல்லியில காய்கறி மார்க்கெட்டுக்கு போலாமா? நம்ம ஏரியா பக்கத்துல உள்ள மார்க்கெட் இது. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி மொத்தமா வாங்கி வச்சுக்கிடணும். ஏன்னா, அவருக்கு டியூட்டி இருந்துச்சுன்னா வரவே மாட்டாரு. நம்ம எப்பமா தான் வந்து வாங்க முடியும். அதனால மொத்தமா ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுவோம். கீரை வந்து நம்ம ஊர் கீரை வந்து கிடைக்காது. இந்த பாலக்கு கீரை தான் கிடைக்கும். அதனால இதையே சாப்பிட்டு பழகியாச்சு. என்னைக்காவது அத்திப்பூத்தால போல நம்ம ஊர் கீரை கிடைக்குமா, அத விடாம வாங்கி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறதுனால, கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் வந்து இப்போ நல்லா வரத்து இருக்கு. ஆனா விலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சுட்டுனா விலைலாம் குறைய ஆரம்பிச்சிரும். எப்போதும் ரெகுலரா வாங்க வந்த கடைய பார்த்தா, அந்த காய்கறி சரி கிடையாது. வேற கடைய மாத்தியாச்சு இன்னைக்கு. இந்த தக்காளிக்கு நேரா பார்த்தீங்கன்னா, சிவப்பு லைட்டு, உருளைக்கிழங்குக்கு நேரா வந்து உருளைக்கிழங்கு கலர்லயே லைட், அப்புறம் கேரட்டுக்கு நேரா ஆரஞ்சு கலர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏமாத்து வேலை இங்கேயும் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த லைட்ட போட்டோனே அந்த கலர்ல அது தக தகன்னு மின்னிட்டு அடந்துச்சு. என்னடா இது எடுத்து பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. லைட்டுக்கு இந்த அளவு ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம ஊர் சீனி கிழங்கு கிடச்சதா, இவர் எதுக்கு அதை போட்டு வாங்கிட்டு கிடக்க அப்படின்னாரு. எப்போவா தான் கிடைக்கும் வாங்கி வச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த பல்லாரி இருக்குது பார்த்தீங்களா, அது 1 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்களா. அதுவும் பல்லாரி சின்ன உள்ளி அப்படின்னு சொல்லி விற்காங்க. என்ன ஒரு ஏமாத்து வேலை.